இங்க பாரு எங்க அம்மா பின்னாடி. ஓகே எண்ணெயை தேய்ச்சிட்டு எல்லாரும் கங்கா ஸ்நானம் பண்ணுங்க. பாட்டி இப்ப என்ன பண்ணணும் பாட்டி? நான் சொல்றேன் அது மாதிரி பண்ணுங்க. அதான் எங்க அண்ணன் பையன் சின்னவன், சின்ன பையன் ரெண்டாவது பையன், ரெண்டாவது பயங்கரமா போட்டு விட்டுருக்கு. பெரிய பக்கம் இப்ப உன் நாமடி அடுக்கு உனக்கு அவ என்னென்ன பண்ணாலும் அதெல்லாம் நீ பண்ண. நான் சொல்லி தரணுமா நீயா பண்றியா? சொல்லி தட்டுமா? சரி, முதல்ல சந்தன பூசு. இல்ல இப்ப காலம் கழுத்துல காமட்டும். காலை போட்டு சென்று காட்டணும். கழுத்த காட்டும். சந்தனம் பூ போட்டு வை. இப்ப காலை நிட்டு. இதே அதே மாதிரி மஞ்சளை 2 கையிலையும் பூசிக்கோ. 2 கையிலும் தடவிக்கோ. இப்ப பூசி லட்சுமி கல்யாண வைபோகமே சீதா கல்யாண வைபோகமே. அம்மா குடுக்கற வெத்திலே 2 பேரும் போட்டுக்கோங்க. இப்ப எண்ணெய் வைக்குமா ஜெயந்திய? என்ன போட்டு தலையில என்ன வைக்கிறது? சரி, அது என்ன பொட்டு வச்சு தேய்க்கிறா? அதன் தாற்பயத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்ல. தாராளமா சொல்றேன் கேளு. அதாவது இந்த 7 பொட்டு வைக்கிறதோட சம்பிரதாயம் என்னன்னா, சப்த சிரஞ்சீவிகள். அந்த சப்த சிரஞ்சீவிகள்னு அந்த தாற்பயத்துல அந்த 7 சிரஞ்சீவிகளோட பேரை சொல்லி அந்த 7 பொட்டு வைக்கணும். அந்த 7 சிரஞ்சீவிகள் யாருன்னா அஸ்வத்தாமன், மகாபலி, அனுமார், அதுக்கப்புறம் விபீஷணன், வியாசர், கிருப்பர், பரசுராமர். இவா 7 பேரும் சப்த சிரஞ்சீவிகள்னு பேரு. அந்த 7 பொட்டு வைக்கிறோம். ஸ்திரீகளுக்கு அந்த மாதிரி 5 பொட்டு வைக்கிறோம்னா அவளுக்கு பஞ்ச பதிவிரதைகள் அப்படின்னு சொல்லி அந்த பதிவிரதைகள் 5 பேர் நம்ம சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. 5 பேரோட பேரை சொல்லி 5 பொட்டு வைக்கிறோம். அவ 5 பேர் யாரெல்லாம்னா அகல்யா, தாரா, மண்டோதரி, சீதா, திரௌபதி. இவ 5 பேரும் பதிவிரதைகள்னு நம்ம சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அவளை நினைச்சுன்னு நம்ம அந்த 5 பொட்டு வைக்கிறோம். ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒண்டிதான் தெரியும். இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றது தெரியாது போச்சு. இன்னைக்கு நிறைய தெரியாத விஷயங்களை நான் கத்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். தீபாவளி சிறப்பு